சிறுவனாக இருக்கிற பொழுது. எனவே என்னுடைய தந்தையாரிடத்திலே கேட்கிறேன், அப்பா இது என்ன கட்டிடம் அப்பா என்று கேட்கிறேன். என்ன கட்டிடம் என்று கேட்கிறேன். அவர் அவ்வளவாக எழுத படிப்பதற்கே தடுமாறி படிக்கக்கூடியவர். அவ்வளவுதான் அன்றைக்கு ஒரு எளிய விவசாயினுடைய நிலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் தந்தைதான் சாக்ரட்டிஸ், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் தந்தைதான் அரிஸ்டாட்டில், அவர்தான் எனக்கு பிளாட்டோ. எனவே அவரிடத்திலே அப்படி ஒரு ஆச்சரியத்தோடு ஆர்வத்தோடு கேட்கிறேன், அப்பா இந்த கட்டிடம் என்ன, இத்தனை வாகனங்கள் சென்று வருகிறது, இத்தனை ஆட்கள் எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் சென்று வருகிறார்களே, இது என்ன கட்டிடம் என்று கேட்கிறேன். என்னுடைய தந்தையார் சொல்லுகிறார், தம்பி மகனே இதுதான் ஜில்லா கலெக்டர் அலுவலகம் என்று சொல்லுகிறார். இதுதான் ஜில்லா கலெக்டர் அலுவலகம் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், அறியாத பாடகன், தமிழ் வழியிலே ஒரு சாதாரண பள்ளியிலே, கிராமத்து குக்கிராமத்து பள்ளியிலே படிக்கின்ற அறியாத பாலகன் ஜில்லா கலெக்டர் என்றால் என்னவென்று கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஜில்லா கலெக்டர் என்றால் இந்த ஜில்லாவிற்கே அவர்தான் பெரிய அலுவலர், அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அன்றைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அன்றைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அது ஒரு எளிய விவசாயினுடைய மனத்திலே தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், அவ்வளவு அதிகார வல்லமை மிக்கவர் ஜில்லா கலெக்டர். அவர் நினைத்தால் எத்தனை பேர் வேண்டுமானாலும் உதவி செய்யலாம். அவர் நினைத்தால் எவ்வளவு பெரிய சமூக விரோதிகளிடம் அவர்களுக்கு எதிராகவே அவர் நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். பாவம் அந்த எளிய விவசாயிக்கு தெரியாது, தனக்கு பின்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய தன் பிள்ளை ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்து சமூக விரோதிகளுக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்க போகின்ற பொழுது இந்த எளிய விவசாயினுடைய பிள்ளை தூக்கி எறியப்பட போகிறான் என்று அந்த எளிய விவசாயிக்கு அன்றைக்கு தெரியாது.